ஐயா எடப்பாடிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒன்றும் இல்லை, ஐயாவோட பயணத்தை தயவு செய்து எக்காந்த முதற்கொண்டு பாதியிலேயே முடிச்சிடக்கூடாது. பல பேர் பல விதமாக பேசுவாங்க சார். ஆனால் அந்த பேச்சில் நீங்கள் காதுலையே வாங்கிக்காதீங்க. முழுசாக ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னா போதும், முடிச்சிடலாம். இந்த பில்டப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை, ஐயாவை பார்த்து ராச தந்திரி ராசிமிகா முந்திரின்ட்டு எல்லா பில்டப்புக்கும் ஐயாவே போயிட்டு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் அவர் கையால் வச்சிருக்காருன்னா பார்த்து கேட்கல. இதை நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்கிடக்கூடாது. அப்புறம் ஐயா கிட்ட இன்னும் ஒரே ஒரு டவுட்டு. இந்த கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடி காலங்காத்தால நம்ம வீட்டில் காப்பி தண்ணி தான் காலையில் எழுந்திரிச்சோன்றது நல்லாவே தெரியும். ஆனால் கூட்டணி பேசுனதுக்கு அப்புறமும் காப்பி தண்ணி தான் கண்டினியூ பண்ணுறீங்களா? இல்லை மாட்டு வாழை தூக்கி மடியில் பாத்திரத்தை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர் எங்கே பாத்திரத்தை வச்சு நிற்கிறாருன்னு தெரியல, சொல்ல முடியாதுப்பா. இல்லை, ஏன்னா ஐயா ஜோதியில தன்னை முழுசா ஐக்கியப்படுத்திக்கிட்டாரா அப்படின்றது தெரியல. எவனாச்சும் ஒருத்தன் ஐயா காதுல போட்டு வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். டெய்லி ஒரு டம்ளர் இல்லை ஒரு சொம்பு கோமியை குடிச்சின்னா கண்டிப்பா கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஐயா பண்றதுக்கு வாய்ப்புகள் பரிகாரமா நினைச்சுக்க வேண்டியது தானே. அவங்க பாசையில அதுக்கு பேரு சர்வலோக நிவாரணி. குடிச்சா போதும், அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறப்ப முதலமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஐயாவுக்கு ஒரு நன்றியையும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்து கொடுத்து அதில் என்னென்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாளாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரையும் பேச வச்சுட்டார்ல. அறநிலையத்தோட சதி செய்துன்னு சொல்லி கோர்ட்டு வாசல்லேருந்து கோட்டை வரைக்கும் ஐயா மிதி வாங்கின கதையை ஜதி போட்டு சொல்லவா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. இத்தனை நாள் அறநிலையத்துறைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? அது கோயிலை சார்ந்த இடம், கோயில் வருமானம், கோயில் பராமரிப்பு, அதுக்கப்புறம் கோயிலோட சொத்துக்களை பராமரிக்கிறது, இந்த நில போலம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, நகை, அந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கறது. இதுதான் அறநிலையத்துறைன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அறநிலையத்துறை அந்த கோயிலை தாண்டி சொசைட்டிக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு. காலேஜ் கட்டி கொடுத்துருக்கு, ஸ்கூலு கட்டி கொடுத்துருக்கு, பல பேருக்கு மறுவாழ்வெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது அத்தனையுமே இந்த கோயிலுடைய வருமானத்திலிருந்து தான் எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஐயா எடப்பாடியாரு ஐயா ஸ்டாலினை பாரு எப்படி புரட்டி போடுறேன்னு சொல்லி அவங்களை கிழிச்சு தொங்க விடுறேன்னு சொல்லி ஐயா ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா? அவங்க ஸ்கிரிப்டில், அவங்க வழியில், பாஜகவின் வழியில். இன்னைக்கு அதே லைன்ல தான் ஐயா அவங்களோட ஐயாக்கள் இருக்காங்கல்ல, எம்ஜிஆர் ஐயா, அண்ணா, இவங்க அத்தனை பேர், ஐயா பக்தவச்சலம் முதற்கொண்டு அத்தனை பேரையும் களவாணி பையன் இருக்கார், திருட்டு பையங்கள். நான் சொல்லலப்பா, நான் சொல்லல, ஐயா சொன்னார்ல, கண்ணை உறுத்துது அவங்களுக்கு, இந்த கோயிலெல்லாம் கண்டாலே ஆக மாட்டேங்குது. அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னாருல, அந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அப்படித்தானே? அதை ஐயா எம்ஜிஆரை முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கார். இப்போ இந்த ஆட்சியில் 2021 ஐயா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் 4 காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கார். ஒன்று குளத்தூர்ல இந்த கபாலீஸ்வரர் காலேஜ் ஒன்று, இன்னொன்று ஒட்டஞ்சத்திரத்தில் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி, அதுக்கப்புறம் திருச்செங்கோட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜ் ஒன்று. ஓகே, இந்த 4 காலேஜ் தான் ஓப்பன் பண்ணது. ஏப்பா 4ஓட நிப்பாட்டிட்டாங்க? ஆக்சுவலி அவங்க போட்ட பிளானு 10ல் ஏன் 4 மட்டும்தான் கட்டியிருக்காங்கன்னா, அதுக்கிடையில் இதே மாதிரி கேஸ் கோர்ட்டுக்கு போய் அங்கே போய்கிட்டாங்க. எப்படி இவங்க கோயில் சொத்தை எடுத்து காலேஜ் கட்டலாம். அங்கே கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, சரிப்பா இந்த 4 காலேஜ் கட்டுறாங்க விட்டுருங்க, இனிமேல் ஏதாச்சும் ஒன்றுனா நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டோம். ஏன்னா கோயிலில் அறங்காவலர், ஆக்சுவலி அது ஒன்று இருக்குது, அறங்காவலர், அந்த இடத்துல இருந்து அறங்காவலர் தான் அனௌன்ஸ் பண்ணணும்.
அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நேரடியாக அவங்க வந்து போகக்கூடாது. அறங்காவலர் மூலியமாக அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் அறங்காவலரை போட்டு வைக்காமலே இவங்க 4-5 வருஷத்தையும் தள்ளிட்டாங்கன்னு வைக்கல. அரசாங்கம் மட்டும் அறங்காவலரை மட்டுமா இவங்க போடல, அரசாங்கத்தையும் இவங்க போடலை. 4 வருஷமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே போட்டு அந்த காலேஜ் தான் கட்டினாங்க. நல்லா தெரிஞ்சுக்க. அதுக்கு முன்னாடியே இந்த இப்போ சொன்னார்ல ஐயா எடப்பாடியார், இவங்கெல்லாம் காசை கோயில் காசை பார்த்தா இவங்க கண்ணெல்லாம் உறுத்துதுன்ட்டு. ஐயா எம்ஜிஆர் 2 காலேஜ் கட்டியிருக்காருப்பா. குமரியில் ஸ்ரீ தேவி குமரின்னு நினைக்கிறேன், அந்த காலேஜ் ஒன்று. அதுக்கப்புறம் பழனி ஆண்டவர் இது தொழில்நுட்ப காலேஜ் ஒன்று, அது ஒன்று. இந்த 2 ஐயா எம்ஜிஆர் எடுத்து வச்சது. தெரியுமா தெரியாதா? அவரையும் சேர்த்துத்தாயா ஐயா எடப்பாடியாரு மிதிச்சிருக்காப்புல. என்னைய விட எம்ஜிஆர் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு நினைப்பு ஐயா எடப்பாடிக்கு வந்துருச்சு போல. எம்ஜிஆர் எல்லாம் ஒரு நேர்மையான ஆளா? அவரெல்லாம் வந்து அதிமுகவை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவரா? நான் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர்லாம் என் ஒசரத்துக்கு ஈடாக முடியுமா அப்படின்ற ஒரு லெவல்ல ஐயா திங்கிங் போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. ஏன்னா போற போக்கு இது அவரோட நாலேஜ் இல்லாமல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறிய? அவருக்கு தெரியாது. ஐயா பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரின்னு நினைக்கிறேன், உள்ளுக்குள்ள ஐயாவே ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காரு. அறநிலையத்துறை காசை எடுத்து கட்டி கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம், தப்புலாம் இல்லை. அன்னைக்கு உறுத்தல, அன்னைக்கு அது தப்புன்னு தோணல. உங்க காசை அப்ப உங்களுக்கு அந்த கோயில் காசு எல்லாம் கண்டா கண்ணை உறுத்துதா? அன்னைக்கு பண்ணப்போ உங்களுக்கு வந்து உற்சாகம் வருச்சு, இன்னைக்கு உறுத்துது இல்லையா? நல்ல பேரு போட்டு கல்லு போட்டு வச்சிருக்காங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே, வேண்டாம்யா இதெல்லாம் கோயில் காசியா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுயா சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் சொல்லல? இப்போ அவங்க எடுத்து காலேஜ் தானேப்பா கட்டியிருக்காங்க. இல்லை உங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, காலேஜ் தானே கட்டியிருக்காங்க. ஒருவேளை ஐயா மோடி மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கார்பரேட் கம்பெனி தூக்கி கொடுத்துட்டு எல்லாரையும் வந்து அவுத்து விட்டு போச்சோன்னா அது நியாயம், கரெக்டு தானே. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் கட்டியிருக்காங்க. வெறும் காலேஜ் மட்டும் கட்டலை சார், அந்த காலேஜு ஸ்கூல்ஸு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட 2ஐயும் சேர்த்து ஸ்கூல்ஸு காலேஜ் சேர்த்து 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இது இல்லாமல் பிளேஸ்மெண்ட் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு 2,000 பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க மினிமம். இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அட்மின் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த ஃபேக்கல்ட்டி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்பாங்க சார்? ஒவ்வொருத்தரையும் படித்து வெளியில் போயிட்டு வேலை பாடுறா பொழைச்சிக்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுற ஒரு வேலையை பார்க்குறது அவ்வளோ பெரிய குத்தமா? இந்த சொல்கிறாப்புல நாங்கள் ஓப்பன் பண்ணாத காலேஜா சொல்லுங்க, 4 வருஷத்தில் எத்தனை காலேஜ் ஓப்பன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 19 இருக்கிற காலேஜ் பூரா நாங்கள் தான். இந்த ஐயா மோடி மாதிரியே ஆயிட்டாப்புல. காங்கிரஸ் இல்லாமல் இருந்து, அதாவது அவங்க கட்டி வச்சுட்டு போனது எல்லாத்தையுமே இவங்க எடுத்து வித்து தின்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஏற்கனவே பண்ணவங்க எல்லாத்தையும். இது வரைக்கும் ஒரு ஒன்றும் இல்லை, உங்கள் எய்ம்ஸ் வேற எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஒன்றா கூட்டா தானே இருந்தீங்க, கையை கோர்த்து கட்டி பிடிச்சி உருண்டு புரண்டு எப்படியெல்லாம் உறவாடினீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தையை மீறுற அளவுக்கு ஐயா மோடிக்கு மனசு இருந்துச்சா? கொண்டு வந்திருக்கலாமே. பாருங்க, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்று நான் செஞ்சிருக்கேன், இந்த தேர்தலில் சொல்லியிருக்கலாமையா. ஆனால் ஏன் பண்ணல? ஏன்னா எங்களுக்கும் நல்லாவே தெரியும், வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு பூரா தப்பிட்டோம், உள்ளுக்குள்ள ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அறநிலையத்துறை ஸ்கூல்ஸு காலேஜை தவிர இன்னும் பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்து சமய அறநிலையத்துறை மூலியமாக ஒரு காலேஜ் கட்டினா அந்த காலேஜில் இந்து சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அந்த இறையாண்மை சம்மந்த ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் இருக்கணும். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வேத பாடசாலையெல்லாம் வச்சுருக்காங்க. வேத பாடசாலை, நாதசுரம் வாசிப்பாங்கல்ல, அந்த நாதசுரம் வாசிக்கிற அந்த பயிற்சி பள்ளியும் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் தேவாரம், திருவாசகம், ஐயா காது கேளாதோர் கண்ணு தெரியாதோர் அவங்களுக்கான பள்ளி வச்சிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை நடத்துது.
முதியோர் இல்லம் வச்சுருக்காங்க, கருணை இல்லம் வச்சுருக்காங்க, மறுவாழ்வு இல்லம் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும் இதெல்லாம்? எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். காலேஜ் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இந்து சமய அறநிலைத்துறையில். அத்தனையும் கோயில் காசு. பெருமையாக சொல்லும், கோயில் காசு. நம்ம போடுற காசு, உண்டியலில் போடுற காசு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் போய் சேருது. இல்லாதவனுக்கு போய் சேருது, ஆதரவு கிடைக்காதவங்களுக்கு போய் சேருது, அழுதுகிட்டு இருக்க பெரியவங்கலேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் போய் கிடைக்குது. சந்தோஷமா இருக்கு. அது உங்களுக்கு கண்ணை கொடுத்ததா? இப்போ மறுபடியும் நான் கேட்குறேன், இல்லாதவன் இல்லாதவன் பாவம், வழி இல்லாதவன், செலவழிக்க காசு இல்லாதவன், இவெல்லாம் போயிட்டு காலேஜை முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் ஆகி கையில் 1000 லட்சமாக வாழ்க்கையில் மேலே போகிறது உங்கள் கண்ணை உறுத்துதா? ஐயா எடப்பாடியாருக்கு மறுபடியும் சொல்கிற பெரிய நன்றி. ஏன்னா அவர் இதை பேசாமல் இருந்திருந்தா இதெல்லாம் வெளியில் வராமலே போயிருக்கு. ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த அறநிலையத்துறை காசு எடுத்து கண்டமணி செலவழிக்க, கோயில் காசு எடுத்து சும்மா கேரளா பார்த்துருக்கீங்களா? ஆந்திராவுக்கு பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் இருக்க தேவஸ்தானமும் சரி, ஆந்திராவில் இருக்க டிடியும் சரி, அதோட கண்ட்ரோல் அவங்களால என்னென்ன முடியுமோ அதை மக்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கோயில் காசை எடுத்து காலேஜ் கட்டுறது ஏதோ கொலை குத்த மாதிரி பேசியிருக்க. ரைட், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னும் ஸ்கிரிப்ட் மாறாமல் பவர்ஃபுல்லாக இன்னும் நிறையா ஐயா பெரிய ஐயாவோட ஆசையோட நிறையா பேசணும். அப்புறம் இந்த இதில் ஐயா பெரிய ஐயாவையும் சேர்த்து தான் பேசியிருக்காப்புல, மறைமுகமாக பேசியிருக்கேன் நேரடியாக. எப்படின்னா, காலேஜ் எல்லாம் கட்டுறதுக்கு தானாக பர்மிஷன் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் தானாக வந்துடாது. அதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்தது 2021 ஐயா மோடி அரசு. அதனால் அங்கேயும் ஒரு வார்த்தை கேட்டு ஐயா மோடிக்கும் கண்ணை ஊற்றி இருக்கும் போல், அதனால தான் உடனே கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டாரு இல்லையா? பரவாயில்ல, என்ன வேணாலும் பேசுங்க, இன்னும் நிறையா பேசுங்க. அண்ணாமலை அண்ணன் இல்லாத குறைய ஐயா தீர்த்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி.